ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரே ரெமெடி வச்சு நம்ம ஃபுல் பாடிக்கு கோல்டு இருந்தாலும் சரி, ஹீட் இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு தான் ஒரே ஒன்று தான். அதாவது வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து லைட்டாக நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு லைட்டு கலராக வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் ஒரு இந்த கிண்ணம் போல் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. ஏன்னா இன்னும் ஏற்கனவே இது கசப்பு தன்மை நம்மளுக்கு கொடுக்கும், ஒரு மாதிரி தவிடு ஆகும். அதனால நம்ம லைட்டாக வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பவுட்ரு அரைச்ச பிறகு நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி இதில் சூப்பராக ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கிது. நம்ம ஒரு வயிற்று வலி வந்தாலே, நம்ம உடம்பு சூடு நல்லா பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நம்ம வெந்தயம் எடுத்துருக்குறோம். வெந்தயம் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு முழுங்கி இருக்கிறோம். இல்லை எள்நீர் நம்ம குடிக்கும் போது காலையில் டைமில் குடிக்கணும்னு நைட்டே எள்நீர் வாங்கி அதில் நம்ம போட்டு குடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் குளிர்ச்சி தன்மை இது கொடுக்கும் நம்மளுக்கு ஹீட் பாடிக்கு. அது இல்லாமல் இது வந்து நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் ஃபுல் சாப்பிட்டு விட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு கிளாஸு சுட தண்ணி. இப்போ எப்படி நம்ம நைட்டில் சாப்பிட்டு தூங்கும் போது ஒரு கிளாஸ் சுட தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எவ்வளோ சூடு வேணுமோ அந்த அளவுக்கு நான் சூடு தண்ணி எடுத்துக்கிறேன். சாப்பிட்டெல்லாம் ஆயிட்ட பிறகு அந்த தண்ணி குடிக்கும் போது இது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியிலே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடுறேன். குடிச்சு ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு அப்புறமா நான் தூங்குறேன். நம்ம உடம்புல இருக்கிறது ஃபுல் அந்த பாக்டீரியா என்னென்ன இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி நம்ம யூரின் மூலயமா நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் தண்ணியும் நம்ம நல்லா குடிக்கணும். நம்ம எவ்வளோ நல்லா தண்ணி எடுத்துக்கிறோமோ, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் இல்லை 3 லிட்டர் நம்மளால் முடிஞ்சு இந்த ட்ரை பண்ணி நம்ம எடுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்க அந்த சூடு தன்மை அது எது இருந்தாலும் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். சில பேர் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி குடிக்கணும் ஐயோன்னு யோசனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க. எவ்வளோ கிளியரன்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது உங்கள் ஃபுல் பாடி நீங்கள் பாருங்கள். நைட்டில் ரெகுலராக இது எடுத்துக்கோங்க. ஹீட் பாடி இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டு பாடி இருக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாளில் 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுட தண்ணியை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சூடு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நான் நைட்டில் சாப்பிட்டு தூங்கும் போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது ஒரு டீஸ்பூனு சுடு தண்ணியில் கலக்கிட்டு நான் குடிச்சிடுவேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் செய்யணும்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு இது நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வறுத்துக்கோங்க. எவ்வளோ வேணும் நீங்கள் வறுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பவுல் எடுத்து இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நம்ம அரைக்கும் போது அந்த ஜார்லேயே நல்லா பவுட்ரு மாதிரி இதாகிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி இது பண்ணோம் அது பவுட்ரு வரும். திரும்பி இது 2-3 தடவை இந்த மாதிரி நம்ம ஜலிச்சிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி திரும்பி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஜாஸ்தி போட்டால் தான் நல்லா நைஸாக பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நான் அரைச்சிருந்திலே இன்னும் எவ்வளோ இன்னும் ஒரு 2 தடவை நான் போட்டு இதை அரைக்கணும். இப்போ நான் மறுபடியும் அது இன்னும் கொஞ்சம் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நம்ம வறுத்துட்டு அரைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு. இப்போ இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு வச்சுருக்குது நான் எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு ஜாஸ்தி நீங்கள் ஒரு 1/4 kg அளவு கூட நீங்கள் வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது. ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நைட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்து நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோ சூப்பரான நல்லா நம்மளுக்கு ஃபுல் பாடிக்கே நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது இதனால். பாருங்கள், இப்போ நான் சூடு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நீங்கள் ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மாத்திரை எப்படி நம்ம சாப்பிட்றோம் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்து உங்கள் ஃபுல் நம்ம வாயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்து ஃபுல் வாயில் போட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். நான் அப்படி பண்ணுறதுல நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நான் கலக்கிக்கிறேன். இந்த மாதிரி கலக்கிக்கின்னு ஏன்னா நல்லா பவுடராக இருந்தால் தான் நம்மளுக்கு குடிக்க முடியும்.
அதை ஜெலிச்சு ஒரு அடிக்கு 2-3 தடவை ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு சுடு தண்ணியில் எவ்வளோ சூடு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு நான் தூங்குவேன். நம்ம நைட்டில் நம்ம உடம்புல இருக்க அந்த கெட்ட தண்ணி அது என்ன இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம சூடு தன்மை கூட நல்லா குளிர்ச்சியாக நம்மளுக்கு உடம்பு ஃபுல் பாடியே நம்மளுக்கு ஹீட் அவ்வளோ இதாகாத அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது எள்நீர்லேயும் சரி, நம்ம நார்மல்லையும் நம்ம இது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நைட்டில் நம்ம எடுத்தோம்னா ஹீட் பாடி இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு இது தினம் எடுக்க முடியாதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுங்க. கோல்டு பாடி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாள் விட்டு ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. கோல்டு உடம்பு இருக்கிறவங்க, சூடு உடம்பு இருக்கிறவங்க ஒரு நாள் டு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக சூடாகாது, கோல்டு ஆகாது, கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த கெட்ட இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு யூரின் வழியாக இது காலையில் நம்ம யூரின் போகும்போது அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது நான் குடிச்சு விடுறேன்.